ஹாய் காய்ஸ், இந்த வீக்கெண்ட் vlogல மார்னிங் எல்லாரும் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்பாவும் பையனும் வந்து எங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வீக்கெண்ட்ல இம்பார்ட்டண்ட்டான வேலை என்னன்னா இந்த மாவு அரைக்கிறது. ஏன்னா இப்போ அரைச்சு வச்சாதான் 1 வீக்ல கிட்டத்தட்ட ஒரு Thursday வரைக்குமாவது வண்டி ஓட்ட முடியும். மாவு அரைக்கிறதுக்கு நான் எப்படி ஊற வைப்பேன்னா, இந்த ஆலாக்குல 3 டைம்ஸ் எடுத்துப்பேன். அதுலயே வந்து 1 டைம் வந்து உளுந்து எடுத்துக்கிறது, அதுல கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். மாவு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டை போய் எட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஒஸ்டா கிடந்துச்சு. அதுக்கு ரீசன் இந்த ஹிரண் மட்டும்தான். ஏன்னா இந்த ராகி மாவு கொஞ்சம் பழசா இருந்துச்சு. அதை வந்து கொடுத்து நம்ம அழகா ஏபிசிடிலாம் போட்டு விளாடுறான்னு ஒரு பிளேட்டு கொடுத்தேன். அதெல்லாம் பிளேட்ல போடாம தரையில போட்டு விளாண்டுட்டான். அதுக்கப்புறம் கடைக்கு கொஞ்சம் போய் திங்ஸ்லாம் வாங்குற வேலைலாம் இருந்துச்சு. எல்லா திங்ஸும் வாங்கி வீட்ல கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி 1 ஹவர் முன்னாடியே என் ஹஸ்பண்டும் கிரணும் அங்க ரீச் ஆயிட்டாங்க. கிரண் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அவனை தூங்க வைக்கணும்னு சொல்லி மேல தூங்க வச்சுட்டு மாமா கிட்ட இருந்து கீ வாங்கிட்டு கீழே வந்தோம். மெயினா இன்னைக்கு வீக்கெண்ட்ல இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, கார் ஓட்டி 1 இயர் ஆயிடுச்சு. இது ஞாபகம் இருக்கா இல்ல நான் மறந்துட்டேனான்றது எனக்கே தெரியல. மாமாவும் எல்லாரையும் சொல்லுவாங்க, அப்பப்போ காரை எல்லாரும் எடுங்க டச் விடாம இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் இருக்காது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் போயிடுது. நான் இன்னைக்கு இந்த காரை வந்து எனக்கு ஓட்ட ஞாபகம் இருக்கான்னு இன்னைக்குதான் செக் பண்ண போறேன். கார் ஓட்ட கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் 12th படிச்சு 18 வயசு எப்போ ஆச்சோ அப்பெல்லாம் வந்து அப்பா கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், எப்போ கார் ஓட்டலாம் அப்படின்னு. விஜய்க்கும் 18 வயசு ஆகட்டும், 2 பேரும் சேர்ந்து போய் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்பா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் காலேஜ் வெளியூர்ல போய் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அப்பயும் அவனும் நானும் சேர்ந்து போய் கார் ஓட்ட கத்துக்கவே இல்லை. ஆனா பைக் ஓட்டெல்லாம் கத்து கொடுத்து லைசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வந்துட்டு ஹிரண்லாம் பிறந்துட்டேன். ஆக்சுவலா நான் வந்து ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். ஒரு 1 ஹவர் லஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த 1 ஹவர் 1.5 ஹவர் லஞ்ச்ல நான் போயிட்டு டிரைவிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அப்படிதான் வந்து இந்த டிரைவிங் என்னதான் 1 இயர் ஆயிருந்தாலும் கார்ல ஏறி உட்காந்தோன்னே அந்த லெக்கை எடுத்து கரெக்டா பிளேஸ் பண்ணி நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னாவே எல்லாமே ஞாபகம் வந்துருது. ஆக்சுவலா இது பேர் தான் மசில் மெமரின்னு நினைக்கிறேன். இது மாதிரி கார் ஓட்டும் போது நிறைய சம்பவம் எல்லாம் பண்ணியிருக்கேன். சம்பவம் மீன்ஸ் 2 டைம்ஸ் நடந்திருக்கு. ஒரு மாடு ஒண்ணு வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்துச்சு. லைட்டா அதோட பேக் சைடு தான் வந்து இந்த மிரர் தட்டுச்சு. ஆனா அந்த ஃபோர்ஸுக்கே அந்த மிரர் வந்து கலண்டு ரோட்ல விழுந்துருச்சு. அப்புறம் நான் வந்து ஒருத்தவங்க கத்துனாங்க, என்னடான்னு மிரரை ஓபன் பண்ணி பார்த்தா இங்க வாமா அப்படின்னு கத்தி அப்புறம் கொடுத்தாங்க. அப்புறம் தூக்கிட்டு வந்தேன். அதனாலயே மாடுனா பயம். ஆனா இன்னைக்கு வண்டி எடுக்கும் போதும் குறுக்க குறுக்க மாடுதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை வந்து நானு, அப்புறம் என் ஹஸ்பண்ட், அவங்களோட அண்ணா, அப்புறம் கோ சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து கார்ல ஒரு நாள் வந்து நான் தான் டிரைவ் பண்ண போயிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து எனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சு லைட்டா கார் ஓட்டா பழகுறேன். இவங்க எல்லாரும் என்ன வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்காக என் கூட வந்திருந்தாங்க. அப்போன்னு பார்த்து நாங்க சிக்னல்ல நிக்கிறோம். என் பின்னாடி வந்து கார் வச்சு ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க. அந்த இடிச்ச வேகத்துல லைட்டா ஒரு டென்ட் விழுந்துருச்சு. அப்போ முன்னாடியும் என்னால மூவ் பண்ண முடியல. அந்த இடத்துல நடந்த ஒரு கலவரத்துல நான் வந்து நிஜமா பயந்துட்டேன். ஆனா இந்த பயந்தாலாம் நம்ம வந்து எதையும் கத்துக்க முடியாது. ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, ஓகே நடந்துருச்சு, நம்ம அடுத்த விஷயத்த கரெக்டா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸோட போயிடணும். திரும்பி அதே இடத்துல நம்ம மைண்ட் சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வேலைக்கே ஆகாது. ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் சுத்தும் அதெல்லாம். ஆனாலும் வந்து சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடணும். அது மாதிரி இந்த ரோட்ல எல்லாம் வந்து இந்த டீஃபா மாதிரி போட்டு விக்கிறாங்க இல்லையா, இது வந்து நல்ல ஒர்த்தாவே இருக்கு. கிட்டத்தட்ட அவன் 700 சொல்லிட்டு இருந்தான். ஃபைனலா இந்த டீஃபா வந்து 300க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு அவன் ரேட் வச்சு சொல்றான். இது வந்து ரியல் ரேட் இன்னுமே என்னன்னு எனக்கு தெரியல. ஃபைனலி வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பலான்னு இவர் சொன்னாரு. ஆனா காரை எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஊர் சுத்தினாதான் மனசு அடங்கும்னு சொல்லிட்டு இந்த சைடு தான் வந்து என்னோட ஆபீஸ் இருந்துச்சு, கிளைண்ட் ஆபீஸ். அதனால நம்ம இதை போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சுத்த வந்தோம். ஆக்சுவலா இந்த கிளைண்ட் ஆஃபீஸ்லாம் நாங்க முடிச்சிட்டு அதோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளைண்டோட கான்ட்ராக்ட் எல்லாம். பட் இருந்தாலும் அந்த நினைவுகளை மறக்க முடியாம அந்த ரோட்ல கொஞ்ச நேரம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ஹிரனை போய் பார்க்க போனோம். ஆக்சுவலா ஏன்னா மத்தியானம் தூங்க வச்சுட்டு வெளியே வந்தோம். இப்ப ஈவினிங் ஆயிருச்சு. ஐயா ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிருக்கும். அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதை முடிச்சு கீழே பார்க்ல வந்து தான் விளையாடுவேன்னு சொல்லி கீழே வந்து அதையும் விளாண்டாச்சு. டிரைவிங் கத்துக்கிறது நல்ல லைஃப் சேவிங் ஸ்கில். கண்டிப்பா எல்லாரும் கத்துக்கோங்க. இப்ப நிறையவே எல்லாரும் கத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.